ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த எபிசோட ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிப்போமா? நீங்க கடைசியா உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை செலவழிச்சது எப்போ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அலாம் அடிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோங்க. ஒரு பக்கம் வீடு, ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ் அப்படின்னு அத்தனை பொறுப்புகள், இது எல்லாமே தேடி தேடி ஓடிட்டுருக்கோம். அதில் நமக்கு நம்ம உடம்பு, நம்ம மனசு அப்படின்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு விடையாக தான் இன்னைக்கு எபிசோட் அமையும்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் ஸ்ரீவித்யா மாரியப்பன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம கூட 2 முக்கியமான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் தாங்க. அதாவது ஒரு முக்கியமான ஒரு சைக்காட்ரி டாக்டர், இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு சர்டிஃபைட் 6 ஃபேஸ் மெடிடேஷன் இன்ஸ்ட்ரக்டர், டாக்டர் அஜய் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். ஸோ அடுத்ததா இன்னொரு முக்கியமான கெஸ்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, மேனிப்புலேட்டிவ் தெரப்பி மூலிமா பலரோட லைஃப்ல உடம்பும் முக்கியம், மனசும் முக்கியம், இது ரெண்டுத்துக்குமான அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவங்களோட பயணத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கிற டாக்டர். சென்னை அரும்பாக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட மேனிப்புலேட்டிவ் தெரப்பி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி அண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் தீபா அவர்கள். வெல்கம் டு தி ஷோ மேம். டாக்டர்ஸ், இன்னைக்கு எதுக்காக இந்த ஷோ அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே போயிருக்கோம். ஸோ அது கேரியராக இருக்கலாம், இல்லை நம்ம பர்சனல் க்ரோத், இல்லை பசங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துல நமக்கு நாம அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்தே போயிடுறோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஹெல்த் கன்சர்ன் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது. நம்ம ஒரு 10 பேரை பார்த்தோன்னா 10 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, இல்லை ஒரு ஃபியர் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு மனசோர்வு இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு கவலையோடு தான் இருக்காங்க. இது இல்லாமல் கிடையவே கிடையாது. அண்ட் ரீசன்ட் ரிசர்ச் அதை விட முக்கியமான விஷயம் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் பெருசாக இருக்குது. இப்போது 100ல் 99 பேர் கேட்டானா, ஒன்று எனக்கு தலைவலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, இல்லை முதுகு வலி இருக்குது. ரிசர்ச் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடல் சோர்வு, எஸ்பெஷலி இந்த பேக் பெயின், இந்த மசில் டென்ஷன், இது எல்லாம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் இஷ்யூஸ். ஸோ மன பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு ரிசர்ச்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போது தெரப்பி மூலிமா எவ்வளோ பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனசோட பிரச்சனையை சரி பண்ணும் போது உடலோட பிரச்சனையும், உடலோட பிரச்சனையை சரி பண்ணும் போது மனசோட பிரச்சனையும் சரியாகுதா? அது எப்படி அஃபெக்ட் ஆகுது? ஓகே, யோகத்தில் உடலும் மனதும் நேர்கோணலானால் வாழ்க்கையின் வளைவு சுழிவுகளும் வசந்தமாகும். ஸோ யோகா அப்படின்றது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே டு யுனைட். அதாவது நம்மளுடைய மைண்ட், பாடி, சோல், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான் யோகா. வெறும் ஒரு நோயாளியை ஃபிசிக்கல் சிம்டமாக பார்க்காம அவங்கள ஒரு ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுறது தான் யோகா, இயற்கை மருத்துவம். இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மள பல பேருக்கு சோர்வு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான். பிரெயின் ஃபாக் அதிகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்குது, ரொம்ப சீக்கிரத்தில் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. நிறைய க்ரானிக் கண்டிஷன்ஸ் இது அப்படியே கண்டினியூ ஆகும்போது அது க்ரானிக் கண்டிஷன் டயபெட்டிஸ் ஆவோ, ஹைப்பர் டென்சிவ் ஆவோ, இல்லை ஹார்ட் டிசீஸ் ஆவோ, இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இதில் இருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட காலையில் எழுந்த உடனே சும்மா ஒரு நிமிஷம் என்ன டைம் அப்படின்னு பார்க்குறோம், என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுக்காக நம்ம ஃபோன் எடுக்கும் போது வி ஸ்டார்டட் ஸ்க்ராலிங். அது அப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளை மறந்து நம்ம ஒரு விஷயத்தில் அப்படியே ஈடுபட்டுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஃபிசிக்கலாக, மென்டலாக நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது. இது எல்லாமே டிசீஸ் அப்படின்றது கிடையாது. இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இது எப்படி நமக்கு மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு சின்ன விஷயம். நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வி கோ இன் சன்லைட். ஸோ எந்த நேரமும் நம்ம வெயிலில் இருப்போம், வெயிலில் விளையாடுவோம். ஒரு பிடி பீரியடாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் டேஸ் என்ன இருந்தாலும் நம்ம வெயில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டில் ஏசி இதில் தான் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஈவன் கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் விளையாடுறதே கிடையாது. அதிகமாக அவங்க வந்து மொபைல் அண்ட் கேட்ஜெட்ஸோட தான் இருக்காங்க. ஒன்று டிவி பார்க்குறாங்க, இல்லை வெப் சீரிஸ் பார்க்குறாங்க, இல்லை கேம்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறதும், ஆர்டிஃபிஷியல் கலர்டு ஃபுட், கலப்படம் இருக்கக்கூடிய உணவுகள், துரித உணவுகள் எல்லாம் நிறைய எடுக்கிறது மூலயமா அவங்க ரொம்ப சீக்கிரத்தில் இந்த மாதிரி மென்டலாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, கம்ஃபர்ட் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா ஒரு கம்ஃபர்ட். யாருமே அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை விரும்புறது இல்லை, அவாய்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எஃபர்ட்ஸை யாருமே விரும்புறதே கிடையாது. எதுக்குமே எஃபர்ட் போடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் வரும். நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது எவ்வளோ ஈஸியாக நான் இங்கேருந்தே எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பக்கத்து தெருவில் தான் நமக்கு ஒரு கிராசரி ஷாப்ஸ் இருக்கும் நமக்கு. பட் அங்கே போய் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஆப் மூலயமா நம்ம அதை வீட்டுக்கே வர வைக்கிற மாதிரி நமக்கு இப்போ ஃபெசிலிட்டி வரும்போது ஒரு சின்ன வாக் கூட இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா they used to walk lot. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 to 15,000 ஸ்டெப்ஸ் அவங்க வாக் பண்ணுவாங்க. இப்போது நம்ம ஒரு ஹோல் ஹார்ட்டடாக கையை நெஞ்சில் வச்சு சொல்லி பாருங்கள், எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு நடந்திருப்போம், இல்லை குதிச்சிருப்போம், ஃபிசிக்கலாக நம்ம வந்து குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம எந்த ஒர்க்கை நம்ம பண்ணியிருப்போம். ஸோ கம்ஃபர்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கம்ஃபர்ட்டோடைய விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே வி ஷுட் மூவ், வி ஷுட் ஸ்ட்ரெச். ஒரு மூமெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மூமெண்ட் குறையுது அப்படின்னா ஸோ அங்கே நமக்கு சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய அலைன்மெண்ட் மாறப்படும். அதனால் நமக்கு பல நோய்கள் வரத்துக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இயற்கை முறையான வழிகளை நம்ம மேற்கொள்ளணும். காலையில் எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நிற்கிறது, ஒரு 1 hour நமக்காகவே நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை லைக் ஒரு சிம்பிள் வாக்கிங் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து இது பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஒன்ஸ் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கலாகவும் நமக்கு சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோர் தென் 70 to 73% நம்மளுடைய தமிழ்நாடு பாப்புலேஷன் நம்ம வந்து அதிகமாக கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கிட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா, அதாவது 5 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க 70% இந்த மாதிரி மொபைல் அண்ட் ஸ்க்ரீன் டைமில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய இம்பேக்ட் வந்து இன்னும் அதிகமாகவே நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் மென்டல் ஹெல்த்தாகவும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதில் வந்து நிறைய தெரப்பீஸ், யோகா இயற்கை மருத்துவம் அப்படின்றது மருந்து இல்லா மருத்துவம் இது. ஸோ இது நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் கொண்டு வரது மூலயமா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற லைஃப் ஸ்டைலை சொல்லி கொடுக்குறோம். நேச்சுரல் டயட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை சொல்கிறோம். நம்மளுடைய அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் 100 படுக்கை உள்ள ஹாஸ்பிட்டல் இது. இங்கே உணவே பார்த்திங்கன்னா இயற்கை உணவு தான் தருவோம், சமைச்ச உணவே தரமாட்டோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் சோர்சஸை பேஸ் பண்ணி தான். தண்ணியை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், நீர் சிகிச்சை, மண்ணை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், மண் சிகிச்சை, காந்தக சிகிச்சை, நிற சிகிச்சை, ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், ரேக்கி, பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். டயட் தெரப்பி, யோகா தெரப்பி அப்படின்னு வி ஹாவ் மோர் தேன் 40 தெரப்பீஸ். ஸோ இந்த தெரப்பீஸ் அந்தந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும் போது ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் தெம் பேக் ஃப்ரம் த டிசீஸ்டு கண்டிஷன். ரொம்ப தெளிவான விளக்கம். உண்மையிலே நம்ம மனசில் இருக்கிற நிறைய விஷயம் உடம்புல பிரதிபலிக்கும். சரி, இப்போ இதே விஷயத்த நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது WHO ஒரு ரீசெண்டான ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் இல்லை க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு இருக்கும் போது அது மனநல பிரச்சனையாக வெளியில் தெரியறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக கண்டினியூஸ் டயர்ட்னஸ்ஸு இல்லை ஃபிசிக்கல் பெயினா இல்லை ஒரு பாடி பெயினா இல்லை கம்ப்ளீட்டாக ஏதோ லைக் தே டோன்ட் ஹாவ் அ ஃபிசிக்கல் ப்ராப்ளம் பட் தே வில் ஃபீல் இட் அப்படின்ற ஒரு விஷயம் இதனால ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட இத்தனை வருஷ அனுபவத்தில் எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் மூலிமா இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, அதாவது எனக்கு எந்த பிரச்சனைன்னு தெரியல ஆனால் நான் எப்போவுமே
டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை எனக்கு எப்பயுமே பாடி பெயின் இருக்குது அப்படின்ற பேஷண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? அப்போ இருந்த நீங்கள் ஆரம்பித்ததுக்கும் இப்போக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? இது எப்படி மாறி இருக்கு? கண்டிப்பாக சொல்லணும், நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஆக்சுவலாக தப்பாக புரிஞ்சுருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இது வந்து நம்ம பழங்காலத்தில் இந்த கல்காலம்னு சொல்லுவோம்ல, அந்த டைம்லேருந்தே இருக்குது நமக்கு. ஸ்ட்ரெஸ் இருந்தனால தான் நம்ம இவ்வளோ வருஷம் வந்து உயிரோடு இருந்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு இடத்துல ஒரு புலி வருது அப்படின்னா, அந்த புலிகிட்டேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம ஓடணும் வேகமாக, அந்த சத்தத்தெல்லாம் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும், எங்கே வருது என்ன வருதுன்ட்டு. அப்போது நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் முக்கியமான இடத்துக்கு போகணும், மசில்ஸ்க்கு போகணும், மசில்ஸ் இறுக்கமாகணும், ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக பம்ப் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான ஒரு மெக்கானிசம் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ஆன உடனே நம்ம உடம்புல வந்து ரியாக்ட் பண்ணுறோம், ஒரு சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த ஹார்மோன்ஸ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த காலத்தில் புலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, பட் இந்த காலத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ, எக்ஸாம்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் வர ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்க ஸ்க்ரீன் டைம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாடி ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. அதோடைய வேலை என்ன பண்ணுதுன்னா வந்து ஹார்மோனை சுரக்குது. ஹார்மோன் சுரந்தோடனே நம்ம பாடியில் ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது, உடம்புல இருக்க தசைகள்லாம் இறுக்கமாகுது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது. இது வந்து நார்மல் மெக்கானிசம் தான் இது. பட் அதுவே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம உடம்புல இமீடியட்டாக தேவைப்படுற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தாண்டி கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்ம பாடியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, நம்மளோட மூளையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும் போது நம்மளுடைய தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அக்யூட்டாக நம்ம உடம்புல சில ஹார்மோன் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெஸ்னால க்ரோனிக்காக இருக்கும்போது, தொடர்ந்து இருக்கும்போது நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஒரு வகையான ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் தொடர்ந்து நம்ம ரத்தத்தில் இருக்கும்போது உடல்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. உதாரணத்துக்கு சர்க்கரை அளவு அதிகமாகுது, நம்மளுடைய தூக்கம் கெடுதல், அப்புறம் முடி கொட்டுதல், ஸ்கின்னு ட்ரை ஆகிறது, கருத்து போகிறது, இந்த மாதிரியான பல வகையான மாற்றங்கள் ஏற்படுது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய மூளையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இதனால் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது, நம்ம ஒர்க் பிளேஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், தூக்கம் இல்லாமல் இன்னும் அதிகமாகுது, அதனால் இன்னும் பதட்டம் அதிகமாகுது, மன அழுத்தம் இன்னும் அதிகமாகுது. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு ஒரு பதட்டமாக இருக்கிற ஒரு விஷயம், நார்மலான ஒரு எமோஷன், அது நோயாக மாறுது. அப்போது அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒன்லி வந்து நம்ம பதட்டம்னா மனசு மட்டும்தான் இல்லை, அது உடலில் ஏற்படுற மாற்றங்களும் சேர்ந்து தான் ஒரு நோயாக வெளிப்படுது. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகுன்றது வந்து எப்பயுமே நமக்கு இருக்கிறது தான், இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு, அந்த மோடில் இருக்கிற விஷயம் தான் நம்மளோட டெவலப்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸுன்னோடனே நம்ம யாருமே இப்படியே பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரெண்டு விதம் இருக்குது. யூஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். குட் ஸ்ட்ரெஸ், பேட் ஸ்ட்ரெஸ் தான் அப்படி சொல்கிறது. குட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்மளை அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணி நம்மளை ஒரு ப்ரோக்ரஸ்க்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் குட் ஸ்ட்ரெஸ். ஆனால் இதே பேட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து நமக்கு லாங் ரன்னில் அது இருந்துகிட்டே இருக்கும் போது, சார் சொன்ன மாதிரி கார்டிசால் லெவல் ஜாஸ்தி ஆகும் போது அது அவங்களுக்கு டிசீஸாக அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுறது. இன்ஃபேக்ட் ஒரு ரீசெண்டான ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குற விதம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான குரூப்பாக பிரிச்சிடுறாங்க. ஒரு குரூப்புக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனா ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க அதே ஸ்ட்ரெஸ்ஸை. இன்னொரு குரூப் கிட்ட ஸ்ட்ரெஸ் உங்களோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்லி புரிய வச்சு அதே ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் அவுட்கம் பார்க்கும்போது யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கெடுதல் நினச்சாங்களோ அவங்களுக்கு உடல் நலம் கேடு ஏற்படுது, கவனம் சிதறது ஏற்படுது, தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, ஈவன் இம்யூனிட்டி கூட குறையுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்ட்ரெஸ்ஸு நல்லதுன்னு சொன்னவங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் அவங்களோட அவுட்கம், க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது, இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்குற விதமும் அதோட அவுட்கம் வந்து மாற்றும். நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க, கார்டிசால், அந்த தூக்கமின்மை. இப்போது நம்மளில் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி வரும், என்ன அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ எல்லாரும் தூங்கின பிறகு தான் நமக்கு நம்ம ஒரு டைம் எடுக்கிறோம்னு சொல்கிறோம். அந்த டைமை நம்மளில் மோஸ்ட்லி பல பேர் என்ன பண்ணுறோன்னா ஃபோனில் தான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒன்று ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ரீல்ஸ் பார்க்குறோம். ஸோ அந்த ஃபோன்லேயே தான் முன்னா டிவி பார்த்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக ஃபோனுக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபோன் பார்த்துட்டே இருந்து இதுதான் எனக்கான ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்மளே அதை நம்புகிறோம். பட் வேறஸ் இப்போ ரீசெண்டான ரிசர்ச்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து
அந்த ஃபோன் ஸ்க்ரோலிங், எஸ்பெஷலி இந்த டூம் ஸ்க்ரோலிங் வந்து அந்த 5 நிமிஷம்னு ஆரம்பிக்கிறது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடுது. ஸோ அப்படி போகிறதுனாலையும் அந்த ப்ளூ லைட்ஸ்னாலையும் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து உருவாக்குது. அண்ட் அகெயின் இது வந்து நம்மளோட கார்டிசால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம், நம்ம பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு செய்கிற விஷயமே அப்பப்போ பிரச்சனையை உருவாக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஃபோன் இல்லாமல் எனக்கான டைம் நைட்டு அந்த தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் டாக்டர்? நம்ம எல்லாருமே வந்து ஃபோன் பார்க்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம நைட்டில் படுத்தவனே யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு வந்து ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், சிம்பிளாக சொல்லப்போனால். ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. இந்த ஓவர் திங்க் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம மனசு பயம் வந்துடும். ஐயோ ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்குமே, ஏதோ டேஞ்சரோ அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபோன் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஃபோன் எடுத்த உடனே நீங்கள் சொன்னது தான் நடக்கும். 5 minutes ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம், பட் அகைன் இட் இஸ் எண்ட் அப் இன் 3 hours இல்லை 2 hours முடிஞ்சிருது. ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ், தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் என்னோடய கிளையண்ட்ஸ்க்கெலாம் நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு ஃபோன் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் லைட் போடுங்க, லைட் போட்டு உட்காந்து பாருங்கள். படுத்துக்கிட்டே லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ப்ளூ லைட்டோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகிடும். ரெண்டாவது, படுத்துக்கிட்டே ஃபோன் பார்க்குறது இன்னும் ஒரு டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா நம்ம படுக்க போகிறோம், லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரெயினுக்கு நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் தூங்க போகிறோம். ஆனால் தூங்க போகிற நேரத்தில் நம்ம லைட்டு போட்டு பார்க்கும்போது அது பிரெயினுக்கே ஒரு கன்ஃப்ளிக்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம தூங்க போல ஃபோன் பார்க்க போகிறோம் தான் அதுக்கு தோணும். இப்போ நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் அவசியமான ஒரு நேரத்தில் நீங்கள் படுத்துட்டு ஃபோனை எடுத்து பார்க்கணுன்னு தான் தோணுமே தவிர உங்கள் பிரெயினுக்கு வந்து தூக்கம் உடனே வரவே வராது. ஸோ நம்மளே நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்மளே அதை தப்பு சொல்லக்கூடாது. ஏன் நீ இன்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு அதை குறையவும் சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஆக்சுவலாக நம்ம தூங்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீப் சைக்கிள் இருக்குது. பகலில் நமக்கு வந்து செரோட்டனின்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். நைட்டு நமக்கு தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின்ற ஹார்மோன் தான் நமக்கு தூக்கத்துக்கு முக்கியமான ஹார்மோன். இது எப்போ வரும் அப்படின்னாக்கா, லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறமா தான் அந்த டார்க்னஸில் நமக்கு அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த மொபைலில் நம்ம பார்க்கும் போது, இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி லைட் போட்டுட்டு பார்க்குறதும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ரேடியேஷன் நமக்கு மெலட்டோனின் செக்ரேஷனை ஆஃப் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸ்லீப் சைக்கிள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் கார்டிசால் பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் வந்து நமக்கு டேல, ஏன்னா வி நீட் ஸ்ட்ரெஸ். காலையிலேருந்து நான் ஆக்டிவாக இருந்தால் தான் நைட்டுக்கு தேவையான ரெஸ்ட் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவ் அண்ட் ரெஸ்ட் ரெண்டும் இருந்தால் தான் பாடி ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் காலையிலேருந்து ஆக்டிவாக இருக்குது, நைட்டில் அதோடைய லெவல் கம்மியாகணும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்ட்ரெஸ்டாக நம்ம மொபைல் பார்க்குறது, இல்லை அதை கேம் விளையாடுறது, இல்லை வெப் சீரிஸ் அந்த மாதிரி பார்க்குறது, இப்படியெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹார்மோன் இன்னும் ஆக்டிவாகவே இருக்கும். நமக்கு அப்போது மெலட்டோனின் செக்ரேஷன் இருக்காது. ஸோ அந்த ஹார்மோன் நைட்டெல்லாம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் போது அகெயின் டே டைமில் இட் ட்ரெயின்ஸ் அவுட். ஸோ அப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரௌசினஸ், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க காலையில் எழுந்ததுலேருந்து டயர்டாக இருக்குது, என்னோடய ஒர்க்கை என்னால் எஃபெக்டிவாக பண்ண முடியல, ஐ ஃபீல் ட்ரெயின்ட் அவுட், என்னால் முன்னாடி மாதிரி திங்க் பண்ண முடியல, என்னோட திங்கிங் கெப்பாசிட்டி கம்மி ஆகிடுச்சு. ஸோ அந்த எஃபிஷியன்சி குறையுது, பிரெயின் ஃபாக் டெவலப் ஆகுது, ஃபெட்டிக்னஸ் வருது. இது எல்லாமே வரதுக்கு காரணம் லேக் ஆஃப் கார்டிசால் லெவல். ஸோ நமக்கு ஆக்டிவ்னஸ்க்கு தேவையான கார்டிசால் எப்போ குறையுதோ அது வந்து நமக்கு இந்த மாதிரி டயர்ட்னஸை கொடுக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ இந்த ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் கிரெடிட் மாதிரி. நம்ம பிரெயினுக்கு நம்ம அந்த மாதிரி மொபைல் பார்க்கும் போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், இல்லை ஒரு காமெடி பார்க்குறோம், இல்லை சில கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்ம அதை இன்னும் பார்க்கணும் அப்படின்ற அந்த ட்ரிகர் வரதுக்கு காரணம் நம்ம பிரெயினில் டோப்பமைன் அப்படின்ற ஹார்மோன் செக்ரேட் ஆகும். இது என்னன்னா, இட்ஸ் அ கிரெடிட் ரிவார்டு ஹார்மோன் சொல்லலாம். இப்போது நம்ம ஏதாவது ஒரு அப்ரிஷியேஷன் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்குமோ, அந்த மாதிரி சில கண்டென்ட்ஸை நம்ம பார்க்கும் போது வி ஆர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி, வி ஆர் எலைட்டட், ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீல் நமக்கு கிடைக்கிறது காரணம் பிகாஸ் ஆஃப் டோப்பமைன். ஸோ இது என்ன ஆகுது, நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கக்கூடிய விஷயத்தை ஈஸியாக நம்ம பிரெயினுக்கு அந்த வீடியோஸ் மூலயமா, இந்த மூவிஸ் மூலயமா, இல்லை கேமில் கிடைக்கக்கூடிய விக்ட்ரி மூலயமா நமக்கு அந்த டோப்பமைன் கிரெடிட் கிடைக்குது. ஸோ அதை நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, அதை திருப்பி அதுக்கு அடிக்ட் ஆகி இட் எண்டப்ஸ் வித் டோப்பமைன் அடிக்ஷன். ஸோ இப்போது ரீசன்ட் டேஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வி யூஸ் டு கிவ் அவேர்னஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ், கிட்ஸ், லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்,
முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா தே ஃபால் சிக். அவங்களுடைய நார்மல் மெமரி பவர் லாஸ் ஆகுது. ஃபோக்கஸ் இல்லாமல், கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் அவங்களுடைய மார்க்ஸ், அந்த ஸ்கோர்ஸ் கம்மியாகுது. ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட கான்வர்சேஷன் ரொம்ப கம்மியாகிடுது. தே ஃபீல் ஸோ ஐசோலேட்டட். ஸோ அதுலேயும் இல்லாமல் தே ஃபால் சிக் ஆல்சோ. ப்ரோங்கியல் ஆஸ்துமான்ற கண்டிஷனில் வராங்க. எப்போவுமே ஒரு டிசீஸை நாங்கள் ஃபிசிக்கலாக மட்டும் பார்க்க மாட்டோம், மென்டலாகவும் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன்ல. அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா 100% அவங்க மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரூல் அவுட் பண்ணும் போது தான் இந்த டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ரூல் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அடிக்ஷனை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா we should reduce the screen time. ஸோ அந்த அடிக்ஷன் அதோட நிற்கலை. அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் அதர் ஹார்மோன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அட்ரினல் ஃபெட்டிக் அப்படின்றது டெவலப் ஆகும். பிகாஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதே அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ அந்த ஹார்மோன் செக்ரேஷன் உங்களுக்கு ஃபெட்டிக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இட் வில் ஸ்டார்ட் ஸ்டீலிங் த அதர் ஹார்மோன்ஸ், காம்பன்சேட்டிங் த ஸ்ட்ரெஸ். அப்போ என்ன பண்ணும், ரெகுலராக நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸை ஸ்டீல் பண்ணும், இன்சுலினை ஸ்டீல் பண்ணும், தைராய்டை ஸ்டீல் பண்ணும். ஸோ ரொம்ப சீக்கிரத்தில் ஹைப்போதைராய்டிசம் டெவலப் ஆகுது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் டெவலப் ஆகுது, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் டெவலப் ஆகுது. ஈவன் டயபெட்டிஸ், இட் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது இதுதான் காரணம்னு சொல்லலை, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இப்போ காணப்படுது. அதுலேயும் யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக வர்றது நம்ம இந்த மாதிரி டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா டாக்டர் சொன்ன மாதிரி பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி we should keep mobile out. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் பார்க்கக்கூடாது. இந்த டைமுக்கு மேலே ஃபோனை நம்ம தொடக்கூடாது அப்படின்ற அந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்ம டெவலப் பண்ணுவோம். இட்ஸ் லைக் தபாஸ். நம்ம யோகாவில் வந்து ஒரு ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் சொல்கிறது தான் மெடிடேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வி ஷுட் எங்கேஜ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகணும். அண்ட் வி ஹேவ் டு காம்பன்சேட். சி கம்ஃபர்ட்டும் எஃபோர்ட்டும் நமக்கு வேணும் தான், அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லலை. அதுக்கு பதிலாக ஒரு காம்பன்சேஷன், என்ன புக் ரீடிங் நிறைய கொண்டு வரணும். ஏன்னா கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மொபைலில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங்கே பண்ணுறாங்க. அதை பிடிஎஃபாக கொடுத்துருங்க மேம், நாங்கள் ரொம்ப ஈஸியாக படிப்போம், லேப்டாப்பில் படிப்போம். ஸோ அவங்களுடைய ஃபுல் ரீடிங் சிஸ்டமே வந்து லேப்பில் தான் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபோனில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் லேர்னிங் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வெறும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஈவன் த ஐஸ் ஆர் ஸ்ட்ரெயினிங் லாட். ஸோ மயோப்பியா டெவலப் ஆகுது, அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் நிறைய டெவலப் ஆகுது. ஸோ சைக்காலஜிக்கலாக அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன அச்சீவ் பண்ணணுன்றாங்களோ அந்த கோலே அச்சீவ் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டோபமைன் அடிக்ஷன் தான். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக அவங்கள விட்ரா பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டைவர்ஷன். இப்போ நீங்கள் 2 பேருமே சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக, அதாவது நைட்டில் இந்த மொபைல் ஃபோன்ஸ் கன்ஃபார்மாக இருக்கக்கூடாது. இப்போது ஸ்லீப் உடம்போட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. பட் இது சொன்னோன்னா அடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் வர கேள்வி, அதெல்லாம் ஓகே, எனக்கும் தூக்கம் முக்கியம், ஆனால் எனக்கு தூக்கம் வரலை அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க, பா அவன் வந்து புண்ணியம் பண்ணவன்டா, படுத்த 5வது நிமிஷம் தூங்கிடுவான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு படுத்த 5வது நிமிஷம் யாரடா தூங்குறான்னு பார்த்தா ஆட்களை ரொம்ப 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 கம்மியான ஆட்கள் இது பண்ணும். ஸோ இப்போ ஸ்க்ரீன் வேண்டாம். ஏன்னா நான் அதை பர்சனலாக பார்க்குறது ஒரு எஸ்கேப் மெக்கானிசமாக தான் நம்ம எல்லாமே வந்து அந்த மொபைல் ஃபோன்ஸில் எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு தூக்கம் வரல, அந்த டைமை நான் விட்டேன்னா நான் எதையாவது தேவையில்லாமல் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது வரைக்கும் நான் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன்னா தன்னால் அது என்னோட டயர்டாகி நான் தூங்குற வரைக்கும் ஃபோனை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபோன் நான் எடுக்கலை, ஆனால் எனக்கு தூக்கம் வரணும். ஏன் அப்படின்னா இப்போது ஸ்லீப்பிங் பில்ஸு, இந்த மெடிகேஷன்ஸ் ரொம்ப காமன் ஆகிட்டுருக்கா. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியாக நான் வந்து ப்ராப்பராக ஸ்லீப்பிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன இது நீங்கள் உங்களோட சஜஷன்? ஸோ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சிருந்து ஓடிட்டே இருக்கும். முதல்ல வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அதோட ஒரு பார்ட் தான் நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ஃபோனை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம லைட்டான ரிலாக்ஸேஷனாக ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின் சொல்லணும், ஓகே முடிஞ்சிருச்சு எல்லாம், ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து லைட்டான ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லலாம். ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம்.
அதுக்கப்புறமா நம்ம மைண்டில் அமைதியாக உட்காந்து என்னென்னலாம் தோணுதுன்றதை எழுதலாம். ஏன்னா நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து என்ன தோணுதுன்றதை எழுதாமல் விடமே தான் நைட்டு நம்ம படுத்த உடனே உட்காந்த உடனே நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம காலையில் என்ன நடந்தது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எல்லா விஷயம் தான் நமக்கு ராத்திரி மேஜராக ஓடும். அது இல்லாமல் நம்ம லைஃப்பில் போகிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் பர்டனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் சண்டையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஓடும். இப்போ ப்ராப்பராக தூங்குறதுக்கு முன்னாடியே அது ஒரு 15 மினிட்ஸ்க்கு டைம் ஒதுக்கி என்னென்னலாம் திங்கிங் வருதுன்றதை இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடித்த உடனே உட்காந்து ஜேர்னலிங் சொல்லுவாங்க, அதை உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறோம். இதோட இன்னொரு ஒரு பெட்டர் எக்ஸசைஸ் இருக்குது, கிரேட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு லைஃப்பில் நடந்த விஷயங்கள் என்னென்ன, நம்ம ஒர்க் பிளேஸில் நடந்த விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள், நமக்காக பண்ண விஷயங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்குமோ, அதில் நமக்கோ இல்லை யாருக்கோ ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அதை யோசித்து அதை டாக்குமெண்ட் பண்ணி அதுக்காக நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்ததான் குட் திங்ஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணமே தான் இட் வில் அப்ரிஷியேட், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணமேதே நம்ம பிரெயின் வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் we will go to sleep. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே ஃபிக்ஸட் டைமாக வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ஸ்லோவாக பில்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். நம்ம ஒரு 4 நாள் பண்ணலாம், ஒரு வாரம் பண்ணலாம், அதுக்கப்புறம் இட் வில் அகைன் கோ பேக் டு த சேம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம் முன்னாடி. ஸோ எடுத்தோடனே நான் நிறைய நேரம் பண்ணலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டு ஸ்லீப் இன் அ பெட்டர் வே. அதையும் தாண்டி ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது, இதனால் எனக்கு மார்னிங் டயர்டாக இருக்குது, என்னால் என்னுடைய ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் வந்து ப்ராப்பராக செயல்பட முடியல, இதனால என்னுடைய ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகிட்டே வருதுன்னா கண்டிப்பாக மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் மெடிகேஷன்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது என்றைக்குமே. ஒருத்தருக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னா நம்ம மாவு கட்டு போடுறோம், பட் மாவு கட்டு வந்துட்டு சொல்யூஷன் கிடையாது, அது வந்து ஒரு டூல். அது மூலமாக உள்ளுக்குள்ளே அந்த எலும்புகள் தானாக கூடுறதுக்கான ஒரு டைமை தரும். அந்த மாதிரி மெடிசன்ஸை நம்ம ஒரு இமீடியட் மெஷராக நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன விஷயம்லாம் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமோ அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்ம பிரெயினுக்கு. அதுதான் அல்டிமேட் சொல்யூஷன் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நமக்கு தூக்கம் வரணும், இந்த ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப லகுவாக ஆகும், நம்மளால் நல்லபடியாக தூங்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சரி, இப்போ யோகாவில் இதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக தூங்க முடியும் அப்படின்றத இப்போ டாக்டர் தீபா சொல்லுவாங்க. பட் அது நாளைக்கு இந்த நிகழ்ச்சியோட 2ஆம் பகுதியில் கேட்போம். நன்றி, வணக்கம்.